இந்த யூ-டர்ன் சர்வீஸ் ரோடில் இருக்கக்கூடிய டிராஃபிக் வந்து கம்மியாகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவினாஷி ரோடில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எம்எல்ஏ ஆஃபீஸ் ரோடு, அப்புறம் ஹுசூர் ரோடில் திரும்பி வந்து எல்ஐசி சிக்னலுக்கு வந்தாங்க. இப்போ அது இல்லாமல் டேரெக்டாகவே விடுறதுக்கும் நாங்கள் ட்ரையல் பார்த்துட்ருக்கோம். டேரெக்டாகவே விட்டுட்டு எல்ஐசி சிக்னலும் ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த ஜங்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் வந்து கம்மியாயிடும். ரெண்டாவது, ஓல்டு ஃப்ளைஓவர் வந்து கீழே இறங்குனா நேராக வந்து எல்ஐசி சிக்னலும் அது க்ரீன் இருக்கிற மாதிரி இப்போது முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ட்ரையலில் இருக்குது. அது நேராக போயிடுச்சுன்னா அந்த சர்வீஸ் ரோடில் நமக்கு வெஹிக்கிள் ஜாம் இருக்காது. அப்பப்போ நம்ம வந்து கூகுள் மேப்ஸ்லேயும் டிராஃபிக் மேப்ஸ்லேயும் பார்த்துட்ருக்கோம். ரெட் இருக்கிற ஏரியாவை வந்து ஆஃபீஸர்ஸ் உடனே அட்டன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடியது இந்த ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பாட்டில் நெக்ஸ்ட்டு. ஏன்னா ஒரு 1 வீக் வந்து பப்ளிக் வந்து இந்த பிரிட்ஜை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்வமாக இருக்காங்க. அதனால் அதுக்கு ஏற்றாப்பில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அங்கங்கேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கோல்டு வின் சைட்லேயும் வந்து உங்களுக்கு டிராஃபிக் இருக்குது. அந்த டிராஃபிக் வந்து நம்ம அந்த தொட்டிப்பாளையம் அந்த சைடு பிரிவு வந்து நம்ம அங்கேயும் டிராஃபிக் சிக்னல் போட்டு அதையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். ஹைவேஸ் இன்ஜினியர்ஸ் கூட வச்சு பேசியிருக்கோம். அந்த சர்வீஸ் ரோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதா அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற டிராஃபிக்கும் இந்த டேஸ் டு கம் ஒன்ஸ் வந்து பப்ளிக் வந்து பேட்டர்ன் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் மூமெண்ட் இருக்காது. ஸோ ரெண்டாவது வந்து டவுன் ரேம்பும் வந்து சில இடங்களில் வந்து அந்த சைன் போர்ட்ஸு கரெக்டாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நவஇந்தியாவில் இறங்க வேண்டியவங்க வந்து நேராக வந்து உப்புளிப்பாளையத்துக்கு வந்துடுறாங்க. நவஇந்தியாவில் இறங்கி கணபதிக்கு போகிறவங்க இல்லைன்னா வந்து ஜிடி ஃப்ளைஓவர் டவுன் ரேம்பில் இறங்கி நேராக வந்து காந்திபுரம் போகிறவங்கெல்லாம் தெரியாமல் உப்புளிப்பாளையம் வந்துடுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃப்ளெக்ஸ் போர்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். 50 மீட்டர்ஸ் அஹெட் வச்சுருக்கோம் எல்லா டவுன் ரேம்ப்லேயும். ஒன்ஸ் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எங்கே தான் இறங்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாயிடும். ஜிடி நாயுடு பாலத்துக்கு மேலே வந்து வேகமாக ஓட்டக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை என்னென்னா வழக்கு பதிவு செய்யப்படும். ரெண்டாவது வந்து ஏஐ பேஸ்டு கேமராஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் வந்து ஸ்பீட் லிமிட்டு வந்து அவங்க ஸ்டார்டிங் ஸ்பீடு என்ன இருக்கும், பாலத்தில் ஏறுற டயத்தில் என்ன ஸ்பீடில் போகிறாங்க, அதே மாதிரி இறங்குற டயத்தில் என்ன ஸ்பீடில் வராங்கங்கிறது அதுவே கால்குலேட் பண்ணிடும். பிகாஸ் இந்த 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் நம்ம அங்கே சஜஸ்ட் பண்ணுறோம். 30 கிலோமீட்டர் ஸ்பீடை விட்டு ஜாஸ்தியாக வந்தாங்கன்னா அவங்களோட டைமிங் வந்து கம்மியாகும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏஎன்பிஆர் கேமராஸ்லேயும் வந்து வழக்கு பதிவு செய்யப்படும். அதனால் பொதுமக்கள் வந்து பாலத்தை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். ஸ்பீட் லிமிட்டை வந்து அடார் பண்ணணும். எந்த ஸ்பீட் லிமிட் சொல்லியிருக்கோமோ அந்த ஸ்பீட் லிமிட்டில் போனால் எல்லாருக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். தேங்க்யூ சார்.